தேவனுடைய குரல், தேவனுடைய குரல், ஆடியபிள் வாய்ஸ், கர்த்தர் பேசுகிற வார்த்தை. ஆண்டவர் பேசும்போது 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 19வது அதிகாரம் 12வது வசனத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நீ இங்கே வந்து நில்லு என்று சொல்லி அவனிடத்தில் அமர்ந்த மெல்லிய சப்தத்திலே கர்த்தர் பேசினார். எல்லார்ட்டையும் கர்த்தர் பேசுவார், எல்லார்ட்டையும். ஒரு மனிதன் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனேலிருந்து கர்த்தர் ஒரு மனிதனோட பேசி கொண்டிருப்பார் எப்பவுமே. ஆனால் அவர் பேசுவதை நீங்கள் எந்த முறையில் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்பதுதான் வித்தியாசம் வருது. அவர் பேசுகிறத நமக்கு காதில் கேட்க முடியாது பல சமயத்தில், ஆனால் நம்முடைய உணர்வுகளிலே அதை உணர முடியும். நீங்கள் இதை எந்த சேனலில் எந்த மாதிரி நீங்கள் பெறுகிறீர்கள் என்பதுதான் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். அப்போ கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு மனிதனுக்குள்ளே மனிதன் பேசுகிற மாதிரியே கேட்கும், அப்படியே தெளிவாக மனிதன் பேசுகிற மாதிரியே. இது என்னென்ன காரியம், இப்படி சொல்லு, இப்படி செய், இந்த வார்த்தை அவனிடத்துல பேசு. பல சமயங்களில் பல சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தைகள் பேசுவதை கேட்க முடியும். வேதத்தில் அப்படி தான் கேட்டிருக்கிறாங்க நிறையா. ஒரு காதில் அப்படி ஒரு கையை வச்சு காதை அடைத்த மாதிரி ஒரு உணர்வு வந்து அதற்குள்ளே ஒரு மனிதர் பேசுவதை போல மெல்லிய சப்தத்திலே கர்த்தர் பேசுகிற சப்தத்தை ஆயிரக்கணக்கான முறைகள் நான் கேட்டிருக்கிறேன். ஒரே ஒரு அனுபவம் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரே ஒரு அனுபவம், ஒரு சர்ச்சில் அது வந்து டெடிகேஷன் ஃபங்க்ஷன். அது கன்னியாகுமரி மாவட்டத்தில். அதில் வந்து போகும்போது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, யார் கோச்சிக்கிறாதீங்க, தூத்துக்குடி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் இப்போ எப்படின்னு தெரியல, அப்பெல்லாம் கர்த்தரே வந்து ஜோமெண்டா கூட கடைசியில் ஊழியக்காரன் கை வச்சா தான் போவாங்க. அது வரைக்கும் அவர்களுக்கு திருப்தியே வராது. கை வச்சிருங்க, ஜெபிச்சிருங்கம்பாங்க. நான் மேக்சிமம் அந்த கை வைத்து ஜெபம் பண்ணுவதை அவாய்ட் பண்ணி விடுவேன், தொடமாட்டேன். அதில் இந்த ஊருக்கு போயிட்டேன். கடைசி நாள் 3ஆம் நாள் கூட்டம். முதல் நாளே வந்தாங்க. நான் சொன்னேன் கடைசி நாள் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி அப்படி தள்ளிட்டே போயிட்டேன். கடைசி நாள் கூட்டம் ரொம்ப ரொம்ப சத்தம் போட்டு நான் பேசி முடித்து டயர்டாயிட்டேன். நிறைய ஜனங்கள், ஏறத்தாழ 3000 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சு பிரதிஷ்டை பண்டிகையில் முடிச்சு எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், கர்த்தர் உங்களை எல்லாரையும் தொட்டுட்டாரு, நான் வந்து இதுக்கு மேலே மனிதன் தொட வேண்டும் என்ற அவசியம் இல்லை, நீங்கள்லாம் வீட்டுக்கு திரும்பி போங்க, சந்தோஷத்தோடு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டரும் அந்த ஆசீர்வாதம்லாம் கொடுத்துட்டாரு. எல்லாம் கொஞ்சம் பேர் அப்படி அரகுற மனசில் அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு வயசான பாட்டியம்மா, அந்த அம்மா வேகமாக முன்னால் வந்து, தம்பி எனக்கு ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ நான் சொன்னேன், நான் தான் இப்போ தானேம்மா சொன்னேன் எல்லாருக்கும் ஆண்டவர் தொட்டுட்டாரு போங்க. அப்படி இல்லை, நீ எனக்கு தொட்டு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன்னு கேட்கல அந்த அம்மா. எப்படியாவது கை வச்சு ஜெபம் பண்ணணும், எனக்கு முழங்கால் போட்டு அப்படியே ஜெபம் பண்ணுங்க அப்படிங்குது அந்த அம்மா. எனக்கு என்ன பண்ணுவதுன்னு தெரியல. அப்போ நான் உடனே சொன்னேன், சரி அப்படி இருந்தாலும் ஜனங்கள்லாம் போகட்டும், ஏன்னா ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ண போனவங்க திரும்பி வந்துடுவாங்க. அப்போ அதனால் போகட்டும், நான் ஜெபம் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் சரின்னு இந்த புல்பிட் பக்கத்தில் நின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாங்க, எனக்கு இந்த பஸ்ஸை விட்டுட்டா நான் இனிமேல் காலையில் தான் எனக்கு பஸ்ஸு, அதனால் ஜெபம் பண்ண நான் போகணும். ஜனங்கள் இன்னும் அப்போ தான் கலைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லி சரி முழங்கால் போடுங்கன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு கை வைத்து ஜெபித்தேன். அவ்வளோதான். ஜெபித்த போது அப்போ ஒரு கை வந்து என் காதை மூடுற மாதிரி தெரியுது. என் காதை மூடின மாதிரி இப்படியே உள்ளே ஒரு சத்தம் கேட்குது. அவளுக்கு சொல்வதற்கு ஒரு செய்தி இருக்கிறது. அவள் மிகுந்த கஷ்டத்தில் வேதனையிலையும் என்னை தேடி வந்திருக்கிறாள். நான் சொல்லுவதை அப்படியே சொல்லு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் என் மனசுக்குள்ளே சொன்னேன், ஆண்டவரே நான் சொன்னால் எல்லாரும் மறுபடியும் திரும்பி வந்துடுவாங்க, நான் டயர்டாக இருக்கிறது உனக்கு தெரியாதா, எனக்கே நிற்க முடியாமல் இருக்குது, என்ன செய்ய, கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லவா அப்படின்னு சொல்லு அப்படின்னா. மறுபடியும் நான் கை வைத்து அந்த அம்மாவுக்கு சொன்னேன். 2-3 வார்த்தை பேச ஆரம்பித்தோடனே அந்த அம்மா ஓன்னு அழ ஆரம்பித்தாங்க. ஐயோ ஆண்டவரே ஏசப்பா ஐயோ அப்படின்னு சொல்லி. இவர் வேற அவருக்கு அந்த அம்மா கம்ஃபர்ட் பண்ணுறாரு ஆண்டவர் சொல்லி, என் மகளே அதான் இதான் சொல்கிறாரு. எனக்கு தாங்க முடியல. முடிச்சு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கண்ணை அப்படி நிமிர்த்தி பார்க்குறேன், எல்லாம் வந்து முழங்கால் போட்டுருக்குறாங்க. ஒரு 2500 பேர். எனக்கு ஒரு பக்கம் கோபம், ஆண்டவரை இதுதான் நான் சொன்னேன், இப்போ நான் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணு அப்படின்னா. நிறைய பேர் ஒரு 1000 பேராவது இருக்குன்னு வச்சுங்களேன், அவ்வளோ பேர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இந்த அம்மா கத்துது, கர்த்தர் அப்படியே என்கிட்ட பேசுகிறார் ஐயா ஐயான்னு சொல்லிட்டு அந்த அம்மா விக்கி தேம்பி அழுகுது. நான் உடனே என்ன செய்தேன், அரை மனசோட அடுத்தாள் கையில் போய் அவருக்கு தலையில் கை வச்சா அந்த சத்தம் மறுபடியும் பின்தொடருது. நம்ப மாட்டீங்க, நான் போய் ஜெபம் பண்ணி போய் கொண்டிருக்கிறேன், அவ்வளோ பேருக்கு முடிக்கிற வரைக்கும் அந்த சத்தம் என்னை விட்டு நீங்கலை. இது ஒரு முறை தான். இந்த மாதிரி நீங்கள் ஒருவேளை இதை நினச்சி நாளைக்கு வந்துடாதீங்க, அது ஒரு தடவை தான் அப்படி நடந்துச்சு எனக்கு. அவ்வளோ பேருக்கு நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்த போது கடைசி ஆள் முடிச்சு போய்
அந்த கோயிலில் பெல் அடிக்கிறவர் இருப்பார்ல, கோயில் குட்டியா நம்ம சொல்லுவாங்கள்ல, அவர் கடைசியில் வந்து ஜெபம் பண்ணி போகிற வரைக்கும் அந்த சப்தம் என் காதுகளை விட்டு நீங்கவே இல்லை. சொல்ல சொல்ல பேசினேன். அப்போ கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை தன் குரல் மூலம் ஒரு மனிதனிடத்தில் பேச முடியும். அது அமர்ந்த மெல்லிய சப்தமாக எங்கேயோ வேற ஒரு லேயர்லேருந்து கேட்குற மாதிரி கேட்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது வேற ஒரு இடத்துலேருந்து ஒரு அமானுஷ்யமாக ஒரு இடத்துலேருந்து கேட்கிறதை போல தோன்றும். அதான் கர்த்தருடைய வார்த்தை. சில நேரத்தில் இடி முழக்கத்தின் சப்தங்கள் போல கேட்கும். சில நேரத்தில் ஒரு எக்கால சத்தத்தில் ஊதுவதை போல கர்த்தருடைய வார்த்தை. இதெல்லாம் தேவன் தம்முடைய வாயின் வார்த்தைகளை குரல் மூலமாக மனிதர்களிடத்திலே கர்த்தர் பேசுவதையும் நான் கேட்டிருக்கிறேன். எல்லாம் பற்றி சொல்லலாம், நிறைய சொல்லலாம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஏன் தெரிஞ்சுக்கிறேன்னா, ஆவி அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்போ ஒரு அனுபவம் வரும்போது இப்படி இருக்குதுன்னு தெரியலன்னா இந்த ஆவி போராடி தட்டி விட்டுரும் கையிலிருந்து. அதை பெற விடாது, உங்களை பெற விடாது. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இது ஏதோ ஒரு அனுபவம் எனக்குள்ளே வருவதற்கு சாத்தியப்படுகிறது, கர்த்தர் என் கூட என்னமோ பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு அது தோன்ற ஆரம்பித்து விடும்.